கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அப்படின்றதுனாலதான் 80 கோடி மக்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் வரப்போற 5 வருஷத்துக்கும் கூட 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீயா கோதுமை அரிசி கொடுக்கறாங்க ரேஷன் கார்டு மூலமா. 11 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குன்னா நோய்பட்டு இருக்கின்றது உங்களுக்கே தெரியும். நாட்டுல முதல் முறையா டிஃபென்ஸ் காரிடார் எடுத்துட்டு வந்தது அந்த நல்ல தொழில் நடக்கும் போதை மூலமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கைது செய்யப்பட்ட அந்த ஜாஃபர் சாதிக் அந்த குடும்பத்தோட டைரக்ட் கனெக்ஷன் வச்சிருக்கிறான்றதுக்கு எத்தனையோ ஆதாரம் நம்ம முன்னாடி இருக்கு. போதைப் பொருள்கள் மூலமாக கோடி கோடியா சம்பாதிச்சு தங்களுடைய குடும்பம் வாழணும்னு பாக்குறாங்க. போதை மூலமாக வரக்கூடிய ஆதாயத்துல பிழைக்கக்கூடிய எந்த குடும்பமும் வாழ்ந்ததில்லை. பிறரின் வாழ்க்கையை கெடுத்து இளைஞரின் வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம், எந்த குடும்பத்துக்கும் வேண்டாம். அந்த மாதிரி போதைப் பொருளை வைத்துக் கொண்டு அந்த ஆதாயத்தை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை நம்ம நிராகரிக்கணும், முழுமையா அவங்களை தோக்கடிக்கணும். போதை தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அந்த சாராயம் ஒன்னே நம்மளால இன்னும் கட்டுப்படுத்த முடியாது இருக்கக்கூடிய இந்த நிலையில போதைப் பொருள் எடுத்துட்டு வரக்கூடிய இந்த குடும்பத்தை நமக்கு 4 கேள்வி கேட்கணும் நிக்க வச்சு. எப்படி நீங்க அது டைரக்டா நீங்க சப்போர்ட் பண்றீங்க? உங்க கட்சி அளவு அதை தவிர அவர் சம்பாதிச்ச ஆதாயத்தை வச்சு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கோசம் ஒரு சினிமா கூட தயார் பண்ணவர் அப்படின்னு 4 கேள்வி நம்ம கேட்கதான் வேணும். ஓட்டு போடுற அன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தயவு பண்ணி நம்ம குடும்பத்துல உதயம் இல்லாமல் இருட்டை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரிக்கணும். உதய சூரியன் அவங்க குடும்பத்துக்கு உதைக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு உதிக்கவில்லை. உதயம் தமிழ் நாட்டிற்கு இல்லை, அவங்க குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிய வச்சுக்கணும். மக்கள் அனைவருக்கும் அதே தான் நான் வேண்டி கேட்கிறேன். இந்த 10 ஆண்டுகள்ல ஏழை எளியோர்கள் ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பலவிதமான திட்டங்கள் மூலமா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் சரி, அவங்களுக்கு குடும்பத்துல 4 பணம் கையில இருக்கணும்ன்ற அந்த நிலைமைக்கு பலவித திட்டங்கள் மூலமா எடுத்துட்டு வரக்கூடிய பிரதமர் மோடி ஐயா திரும்பி வர வேண்டியதற்கு ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் அந்த தொகுதியை பத்தி பார்லிமெண்ட்ல வந்து கேள்வி கேட்டு அந்த தொகுதி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம அனைவருக்கும் தேவை. ஓசூருக்கு கிருஷ்ணகிரிக்கு நம்ம வெற்றி வேட்பாளர் நரசிம்மன் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மோடி திருப்பி வர வேண்டும்னா எதுக்கு வரணும்ன்றதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். வெயில்ல இருக்கீங்க நீங்க எல்லாரும். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவசாயிகள் வாழ்வு மலரணும். அதுக்கு விவசாயிகளுக்குரிய எல்லா விதமான சப்போர்ட்டும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விதமான நடுவரோ இல்ல யாரோ நம்ம கிட்ட கமிஷன் எடுத்துக்கூடிய ஆளோ இல்லாம டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. இன்னும் விவசாயிகளுக்கு எத்தனையோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரு மூட்டை யூரியாவோ ஃபர்டிலைசரோ இறக்குமதி எல்லாமே இறக்குமதி தான் பண்றோம். இப்பதான் பீகார்லயும் ஜார்க்கண்ட்லயும் நம்மளே நம்மளுடைய ஃபர்டிலைசர் உரங்களை தயார் பண்ணணும் அப்படின்ட்டு அங்க ஃபேக்டரி திறக்கப்பட்டிருக்கு. முன்னாடி எப்போ இருந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க. அதை திருப்பி நம்ம அந்த உற்பத்தி நிலைக்கு எடுத்துட்டு வந்து உற்பத்தி தொடக்க வச்சிருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்றோம் உங்களுக்கு. முக்கியமாக விவசாயிகளுக்கு அது தெரியணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.